பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக பாஜகவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதம், சாதி, சமுதாயம், மொழி அடிப்படையில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் வெறுப்பு பேச்சை பேசியதாக காங்கிரஸ் புகார் அளித்திருந்த நிலையில் காங்கிரஸ் புகாரை அடுத்து விளக்கம் அளிக்குமாறு பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக பாஜகவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதம், சாதி, சமுதாயம், மொழி அடிப்படையில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் வெறுப்பு பேச்சை பேசியதாக காங்கிரஸ் புகார் அளித்ததை அடுத்து இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. ஒரு கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்கள் பேசும் பேச்சுக்கு கட்சி தலைவர்களே பொறுப்பு என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வலியுறுத்துவதாகவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பாஜக தலைவர் நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக பாஜகவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 29ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. அண்மையில் ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெறுப்பு பேச்சை பேசியிருந்தார். இந்துக்களின் சொத்துக்கள் அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் என்று காங்கிரஸ் வாக்குறுதி தந்திருப்பதாக அவர் தனது வெறுப்பு பேச்சை பேசியிருந்த சூழலில் இது தொடர்பாக காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தது. தற்பொழுது அது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. ராகுல் காந்தி பேச்சு தொடர்பாக காங்கிரசுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக பாஜகவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. ஏப்ரல் 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதம், சாதி, சமுதாயம், மொழி அடிப்படையில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் வெறுப்பு பேச்சை பேசியதாக காங்கிரஸ் புகார் அளித்திருந்தது. காங்கிரசின் புகாரை அடுத்து விளக்கம் அளிக்குமாறு பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. ஒரு கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்கள் பேசும் பேச்சுக்கு கட்சி தலைவர்களே பொறுப்பு என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வலியுறுத்துவதாகவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பாஜக தலைவர் நட்டாவுக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பாஜக தலைவர் நட்டாவுக்கு முதல்கட்ட நடவடிக்கையாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. மற்றும் ராகுல் காந்தி பேச்சு தொடர்பாக காங்கிரசுக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயத்தில் ராகுல் காந்தி பேசிய பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக பாஜகவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. அதேபோன்று ராகுல் காந்தியின் பேச்சு தொடர்பாக காங்கிரசுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னதாக பிரதமர் பேசிய பேச்சுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் மௌனம் காப்பது சரியல்ல என்றும் பல விமர்சனங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது எழுந்தது. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது தன்னாட்சி அமைப்பு, அது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவாக செயல்பட வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள், எதிர்க்கட்சிகள் ஆகியோர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழலில் மேலும் பிரதமர் மோடியின் பேச்சு தொடர்பாக பல ஆயிரம் புகார்களும் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டது. இந்த சூழலில் தற்பொழுது பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஏப்ரல் 29ஆம் தேதி காலை 11 மணி அளவில் பிரதமர் மோடியின் பேச்சு தொடர்பாகவும் நட்டாவின் பேச்சு தொடர்பாகவும் விளக்கம் அளிக்குமாறு பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. அதேபோன்று கேரள மாநிலம் கோட்டயத்தில் ராகுல் காந்தி பேசிய பேச்சு தொடர்பாக காங்கிரசுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் ஆணையம் எதுவுமே சொல்லாம மௌனமாக இருக்கிறது அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்ட சூழல்ல தற்பொழுது அவங்க பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக. உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? வெறுப்பு பேச்சு, வெறுக்க தகுந்த பேச்சு, இந்த ரெண்டுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஜெர்மனியில 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு மீண்டும் நாசிசம் வராம தடுக்கிறதுக்காகத்தான் வெறுப்பு பேச்சு தொடர்பான பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டன. இதுதான் இதோட வரலாறு. அப்போ இயல்பாக எது வெறுப்பு பேச்சு, எது வெறுக்க தகுந்த பேச்சு என்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். அப்போ மோடியின் பேச்சு வெறுப்பு பேச்சு மட்டுமல்ல, வெறுக்க தகுந்த பேச்சாவும் இருக்கு. காரணம் ஒரு பிரதமர்ங்கிற ஒரு அந்தஸ்துல இருந்துகிட்டு அதை பேசுறாரு.
ஆனா ஒரே நேரத்துல ரெண்டு தரப்புக்கும் நோட்டீஸ் அனுப்புறது மூலமா நடுநிலையாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் காட்டிக் கொள்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த முயற்சியை எடுக்காம விட்டுருந்தாங்கன்னா இயல்பாக இது உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கும். ஸோ உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட விடாமல் தடுப்பதற்காகவும் தேர்தல் ஆணையம் இப்படியான ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம். ரெண்டு தரப்புக்கும் நாங்க நோட்டீஸ் அனுப்பிட்டோம்னா அவங்க கிளைம் பண்றதுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும். பொதுவா எனக்கு தேர்தல் ஆணையத்தின் பேர்ல அவ்வளவா நம்பிக்கை இல்லை. அவங்க இது செஞ்சாலுமே இந்த மாதிரி தான் ஒரு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார்கள். இந்த 7 கட்ட தேர்தல் அறிவிச்சதுல இருந்தே அது அப்படிதாங்க இருக்கு. மோடியோட வசதிக்காக தான் 7 கட்ட தேர்தல். அப்படி இருக்கும்போது இதுல பெரிய நடவடிக்கை வந்துடும் நான் நினைக்கல. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியான ஒரு பம்மாத்து வேலையில அது ஈடுபடுதுன்னு தான் நான் உணர்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.